Hello everyone, welcome to Entry Elevate. இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ் ஆஃப் கோடிங் அப்படிங்கிற டைட்டில்ல டே 4 பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் கான்செப்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுல நீங்க என்ட்ரி ஆகணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுலயும் நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் சி தான் பேசிக்ஸ். ஸோ சி தெரிஞ்சா இன்னும் ஈஸியா கத்துக்கலாம். ஸோ இந்த வார்த்தைகள் நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சி ப்ரோக்ராமிங்ல ஃபர்ஸ்ட் நான் வந்து டேட்டா டைப்ஸ்னா என்ன, யூசர் எந்த விதத்துலலாம் டேட்டாஸை வந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி டேட்டா டைப்ஸ் பத்தி பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போலாம். ஆப்ரேட்டர்ஸ் இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா இந்த டாபிக் இருக்கும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு அடிஷன் சப்ராக்ஷன் பண்றது, கம்பேரிசன் பண்றது, லாஜிக்கல் வைஸ் செக்கிங் நடக்கிறது, இது எல்லாமே இந்த ஆப்ரேட்டர்ஸோட ஹெல்ப்னால தான். ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி சிம்பிளா தான் இருக்கும். ஒரே ஒரு ஆப்ரேட்டர் சிம்பிள் இல்லாம இருக்கும். அது என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள். அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ இதுல வந்து நீங்க a ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்திருந்தா ஏயோட வேல்யூ 10 அப்படின்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். b ஈக்குவல் டு 10 பிளஸ் 5 அப்படின்னா 10 பிளஸ் 5 ஆட் பண்ணி 15 அப்படின்னு நீங்க ஸ்டோர் பண்றீங்கன்னு அர்த்தம். சோ இந்த 10 பிளஸ் 5 இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் நம்பர், 5 அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் நம்பர். இது ரெண்டும் ஆட் ஆகி உங்களுக்கு 15 அப்படின்னு b ல வந்து சேவ் ஆக போகுது. c ஈக்குவல் டு 6 இதுலயும் ரெண்டு ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஈக்குவல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா c யோட வேல்யூ 6 தானா, சோ அந்த கொஸ்டின் மார்க்குக்கு என்ன ஆன்சர், அதுதான் வந்து அந்த ரெண்டு ஆபரேட்டர் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த ரிலேஷனல் ஆபரேட்டரோட வேலை இதுதான். சோ இந்த ஆபரேட்டர்ஸை சில பேர் மூலியமா அவங்க வந்து செக்ஷன்ஸ் வைஸ் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சில என்னென்னலாம் ஆபரேட்டர்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஆபரேட்டர்ஸ் இன் சி: யூனரி ஆபரேட்டர், பைனரி ஆபரேட்டர், டெர்னரி ஆபரேட்டர். சோ இந்த விதத்துல நம்ம மூணா பிரிக்கலாம். யூனரி ஆபரேட்டருக்கு வந்து பிளஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் இந்த ரெண்டு ஆபரேட்டரை எக்ஸாம்பிள்ஸா சொல்றாங்க. இதை நீங்க சி ப்ரோக்ராமிங்ல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபார் லூப்ல பார்த்திருப்பீங்க. ஐ பிளஸ் பிளஸ், ஐ மைனஸ் மைனஸ் இன்கிரிமெண்ட் பண்றதுனால இதுக்கு இன்னொரு பேர் இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. மைனஸ் மைனஸ் அப்படின்னா டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டும் வந்து யூனரி ஆபரேட்டர்ல வரும். அண்ட் பைனரி ஆபரேட்டர்ஸ்ல தான் அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், பிட்வைஸ், அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பைனரி ஆபரேட்டர்ஸ்ல வருது. டெர்னரி ஆபரேட்டர், ஸோ இந்த ஆபரேட்டர் கொஞ்சம் ஸ்பெஷல். இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, கண்டிஷனல் ஆபரேட்டர். கொஸ்டின் மார்க் இருக்கும், பிளஸ் கோலன் இருக்கும். ஸோ இந்த ஆபரேட்டர்ஸ் பத்திலாம் தான் அடுத்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கிற மேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான், பிளஸ் மைனஸ் ஸ்டார் டிவிஷன். ஸோ இதை பத்தி இந்த ஆபரேட்டர்ஸை எப்படி நம்ம சி ப்ரோக்ராமிங்ல எப்படி பண்றதுங்கிறத பத்தி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அரித்மெட்டிக் ஆபரேட்டர். ஸோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பேசிக் சி ப்ரோக்ராமிங்கோட கோடிங். stdio.h அப்படிங்கிற லைப்ரரி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். சில எடிட்டர் வந்து conio.h அப்படிங்கிறதையும் அக்செப்ட் பண்ணும். stdio.hமே வந்து போதுமானது. ஸோ இதை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து சி ப்ரோக்ராமிங் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரெண்டுமே இன்டீஜர் டேட்டா டைப், அதாவது நம்பர்ஸ் தான் கெட் பண்ண போறோம். ஸோ அந்த நம்பர்ஸை வந்து ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியபிள்லையும் பின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வேரியபிள்லையும் சேவ் பண்ண போறீங்க. ஸோ ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ டைட்டில் கொடுக்கறதுக்கு ஒரு பிரிண்ட் ஆஃப்ல ஜஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். தென் அடுத்து நமக்கு அனதர் ஒரு பிரிண்ட் ஆஃப். அண்ட் இப்போ நம்ம நியூ லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஸ்லாஷ் அப்படிங்கிற இந்த சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன்ல உங்களுக்கு என்ட்ரி ஆகும். ஸோ இந்த ஸ்லாஷ் என்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூசர் கிட்ட இருந்து என்டர் யோர் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரெண்டு நம்பர் அவங்க கெட் பண்ணுவாங்க. ஸோ இல்ல நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கணும்னா கூட என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் அந்த இதை நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்கேன் பண்ண போறப்ப நல்லா பாருங்க, ரெண்டையும் நான் எதுல சேவ் பண்ண போறேன், ஏ அண்ட் பி.
ஸோ இதை நான் வந்து ஏ அண்ட் பில வந்து சேவ் பண்ண போறேன். ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கமா போட்டு ஏ அண்ட் பின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே இன்டீஜர் டேட்டா டைப்பை சேர்ந்தது. ஸோ இன்ட்டுங்கிறத நம்ம எப்படி இங்க கொடுக்கலாம் அப்படின்னா, அதுக்கு தான் நமக்கு இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ 2 நம்பர் இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து இன்டீஜர் அப்படிங்கிறதுனால % d அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஏ அண்ட் பி வரப்போகுது. அது ரெண்டுமே இன்டிஜர் டேட்டா டைப்பை சேர்ந்தது. இப்படிதான் நீங்க வந்து ஸ்கேனிங் வந்து பண்ணணும். ஸோ இந்த ஸ்கேனிங்னால என்ன நடக்குது அப்படின்னா, வரக்கூடியது வந்து நம்பர்ஸ் தான், நம்பர் டேட்டா டைப் தான். ஃபர்ஸ்ட் யூசர் டைப் பண்ண போறது ஏல சேவ் பண்ண போறோம். ஸோ இந்த சேவ் பண்றதுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு ஆம்பர்சன் ஆட் பண்ணணும். ஆம்பர்சன் ஏ அண்ட் ஆம்பர்சன் பி. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களோட வேல்யூஸை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேல்யூ சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஆட் பண்ண ஆன்சரை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஜஸ்ட் அடிஷன் ரிசல்ட் மட்டும் பார்க்கலாம். அடிஷன் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ ரிசல்ட் வரப்போகுது இல்லையா? ஸோ கண்டிப்பா நீங்க வந்து என்டர் த 2 நம்பர்ஸ்னு கொடுத்தோன்னே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நான் 7 கொடுக்குறேன், செகண்ட் நம்பர் வந்து 8 கொடுக்குறேன். ரெண்டையும் ஆட் பண்ணா 15 ஒரு ஆன்சர் வரப்போகுது. அந்த 15 அப்படிங்கிற ஆன்சரும் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப் தான். ஸோ அதை நம்ம யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட எடிட்டருக்கு சொல்லணும். கண்டிப்பா இது ரெண்டையும் ஆட் பண்ணா வரக்கூடிய ஆன்சர் வந்து மஸ்ட் வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பா தான் இருக்கணும். வேற எந்த டேட்டா டைப்லயும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்துல ஒரு கமா கொடுத்து a பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ டாஸ்க் என்ன அப்படின்னா, ஏயோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் ஆட் பண்ணணும். இதுதான் என்னோட டாஸ்க். ஓகேவா? ஸோ இங்க 15 அப்படிங்கிற வேல்யூ வந்து கெட் ஆயிரும். பட் அந்த 15 அப்படிங்கிற வேல்யூ இன்டீஜர் டேட்டா டைப் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றதுக்காக இந்த டபுள் கோட்ஸ்க்கு பக்கத்துல நான் வந்து % d அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அப்பதான் இங்க வரப்போற 15 அண்ட் அந்த 15ஓட டேட்டா டைப் இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து டைப் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு காமிக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் நம்பர் 7 அண்ட் செகண்ட் நம்பர் வந்து 8 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆன்சர் பாருங்க, அடிஷன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு 15 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்ல அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரிமைனிங் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை நம்ம மாத்திக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம சிம்பிள்ஸ் மட்டும் மாத்தினா போதும். ஸோ அடுத்து என்னன்னு பாருங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம மாற்ற போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அடிஷன் ரிசல்ட் அப்படிங்கிறத சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலோ டிவிஷன் இந்த மாதிரி பேட்டர்ன்ல மாற்ற போறோம். செகண்ட் ஒன் வந்து சப்ராக்ஷன். ஸோ சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ ஒரு 2 இன்டீஜர் நம்பர் இருக்குன்னா அதை மைனஸ் பண்ணாலும் நமக்கு இன்டீஜர் நம்பர்ல தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல வந்து நமக்கு % d தான் வரப்போகுது. சப்போஸ் உங்களுக்கு சப்ராக்ஷன் பண்ணும்போதோ இல்லை டிவிஷன் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து % f கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்ல வந்து ஆன்சர் கிடைக்கும். 4.0, 2.5 இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க % d கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து இப்ப 4.5னா 4 தான் கிடைக்கும். நீங்க %f யூஸ் பண்ணீங்கன்னா 4.5 அப்படிங்கறதே டினோட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிவிஷன்ஸ்க்கு மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா %f அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ சப்ராக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், தென் இது வந்து பாத்தீங்கன்னா மாடுலோ டிவிஷன். ஸோ நம்ம எல்லா ஆப்ஷன்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். டிவிஷன்ல மட்டும் நமக்கு 2 ஆன்சர் கிடைக்கும். ஒன்று வந்து குவாஷன்ட், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரிமைண்டர். ஸோ குவாஷன்ட்டை கெட் பண்றதுக்கு நீங்க என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்னா பிளஸ்க்கு பதிலாக ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். நம்ம தமிழ்ல வந்து ஈவு மீதின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஈவு பகுதியை எடுக்கிறதுக்கு வந்து a/b, ரிமைண்டர் அப்படிங்கறத எடுக்கிறதுக்கு வந்து % அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேம் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணலாம். ஸோ 2 நம்பர் கெட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து 10 and 2 அப்படின்னு கொடுக்க போறோம். ஸோ இங்க பாருங்க, அடிஷன் ரிசல்ட் 12, சப்ராக்ஷன் ரிசல்ட் 8 இந்த மாதிரி வந்திருக்கு. பட் என்ன அப்படின்னா நியூ லைன் கொடுக்காததுனால
இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லைன்ல வராம இருக்கு. ஸோ எல்லாத்துலயுமே வந்து /n அப்படிங்கிறத கொடுத்துருங்க. /n வந்து என்ன பண்ணும்னா அடுத்தடுத்த லைன்ல நமக்கு வந்து ஆன்சர்ஸை கொடுக்கும். ஸோ இங்க பாருங்க, addition result 12, subtraction result 8 and multiplication result வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் ஆயிருக்கு. அண்ட் டிவிஷன் ரிசல்ட் பாருங்க, 5 2s are 10. ஸோ அந்த ஒரு ரீசன்னால 5 அப்படின்னு கெட் பண்ணியிருக்கோம். மாடுலோ டிவிஷன் பாருங்களேன், மாடுலோ டிவிஷன்ல பாருங்க 0ன்னு வந்திருக்கு. ஏன்னா 2 5s are 10. ஸோ அப்படி இருக்கும்போது மாடுலோ டிவிஷன்ல நமக்கு வந்து 0 அப்படின்னு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஷ்ரிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட் பெருசாக இருக்கனால உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியாது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து மாடுலோ இல்லைனா ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்ஸ்ட்டை மாற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ரிமைண்டர்னு மாற்றியாச்சு. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, ரிமைண்டர்னு மாற்றினதுக்கப்புறம் மாடுலோ டிவிஷனில் வந்து ஆன்சர் வந்து 0 அப்படின்னு இருக்கும். ஸோ அகெயின் நான் 10 and 2 கொடுக்குறேன். ஸோ இப்போ அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் ரிமைண்டர். ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், ரிமைண்டர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு. ஸோ நான் வந்து 10 and 3 கொடுக்குறேன். ஸோ 10 + 3 13 வந்திருக்கு. அண்ட் மைனஸ் பண்ணால் 7, மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 30 அண்ட் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் வந்திருக்கு பாருங்க. ஸோ நான் இதைத்தான் சொன்னேன், நம்ம வந்து இன்டீஜர் சொன்னதுனால ஆக்சுவலி வந்து 10 / 3 கொடுத்தோம் அப்படின்னா 3.3.3.3 இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வரும். நம்ம %d கொடுத்துருக்கறதுனால அதோட பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு டிஜிட் மட்டும் தான் நமக்கு ஷோ ஆகுது. இதே உங்களுக்கு வந்து %f வேணும்னா இங்க வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும், %f அப்படின்னு சொல்லிட்டு. இங்க %f நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா a and b வந்து %f இருக்கணும். ஸோ அகெயின் பாருங்க, ஸோ நம்ம அரித்மெட்டிக் நம்பர்ஸ்ல ஜஸ்ட் 10 and 3 அப்படின்னு கொடுக்குறோம். டிவிஷன்ல மட்டும் 2 பார்ட் இருக்கு. நீங்க ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குவாஷன் கிடைக்கும். அண்ட் ரிமைண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சுக்கோனா பெர்சன்டேஜ் நமக்கு கால்குலேட் ஆகும்னு நினைச்சுக்குவோம். ஆக்சுவலி இங்க வந்து ப்ரோக்ராமிங்ல பெர்சன்டேஜ் சிம்பிள் எங்க கொடுத்தாலுமே ரிமைண்டர் தான் கெட் பண்ணும். ஸோ 10 / 3 கொடுக்கும்போது ரிமைண்டர் வந்து 1 அப்படின்னு இங்க சேவ் ஆயிருக்கு. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம சி ப்ரோக்ராமிங்ல ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, ஆப்ரேட்டர்ஸ்ல அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பத்தி டீடைல்டா பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்ல நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்றேன். நீங்களும் ஒரு FSD டெவலப்பர் ஆகணும், இல்ல ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ என்ட்ரில நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜஸ்ட் கிளிக் த லிங்க் அண்ட் உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்க. கூகுள் ஃபார்ம்ல என்ட்ரி டீம்ல இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ஆகலாம் டெவலப்பர் ஈஸியா. ஸோ கோடிங்ஸை புரிஞ்சுட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. தேங்க்யூ.